தேனு நீ தப்பு பண்ற. தாலி கழட்டு தேனு. அக்கா தலக்கா. தேனு உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே வாழ்வோ சாவோ அது பிரபு கூட தான். அவருதான் என் புருஷன். இதுதான் என் முடிவு. என் முடிவுல யாரும் தலையிடக்கூடாது. பேபி போலாமா நம்ம வீட்டுக்கு? தேனு தேனு இறங்கு தேனு. தேனு ப்ளீஸ் தேனு இறங்கு தேனு. அக்கா சொல்றத கேளு தேனு. தேனு லாக் எடு தேனு. தேனு அவன் தேவையே இல்ல தேனு. ப்ளீஸ் தேனு இறங்கு தேனு. கார்ல இருக்காத தேனு. அவன் கூட எல்லாம் போனா உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. எழுந்துரு தேனு. தேனு அத கழட்டி எரிஞ்சிட்டு வா தேனு. ப்ளீஸ் தேனு. அவன் கூட எல்லாம் போகாத தேனு. உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. ப்ளீஸ் தேனு சொல்றத கேளு தேனு. வெளியில வா தேனு. இறங்கு தேனு. தேனு ப்ளீஸ் டி. அவன் கூட எல்லாம் போகாதடி தேனு. தேனு இறங்குடி. இப்படி எல்லாம் பண்ணாதடி தேனு. தேனு தமிழ் சொன்னது, என் அண்ணன் சொன்னது, ஏன் எல்லாருமே சொன்னது பொய் தான். பிளான் பண்ணி என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். வர்ஷினி வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க? நாங்க உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறோமா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அந்த அயோக்கிய பிரபுவே அவன் ஜானுவ பழிவாங்க வந்ததா அத்தனை பேர் முன்னாடி சொல்றான். இதுக்கப்புறம் நீ அவனை நம்புன என்ன அர்த்தம்? ஆமா நான் நம்புவேன். ஆள் மாத்தி ஆள் அவரை கார்னர் பண்ணிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? தப்பே செய்யாதவரை நீ தப்பு செஞ்சுட்ட குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செஞ்சதுதான் சொல்லுவான். எல்லாரும் அந்த அளவுக்கு அவனை நோகடிச்சிருக்கீங்க. வர்ஷு என்னடி பேசுற? அவங்க அப்பா மேல கை வச்ச உடனே அவன் எப்படி துடிச்சுக்கிட்டு வந்தான்? அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆமாமா போய் தான். துடிச்சிட்டு வரதான் செய்வான். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் அவனுக்கு அப்ப. அதுவும் இல்லாம அத்தனை சொந்த பந்தத்தை வச்சுக்கிட்டு அவரை அடிச்சு அவமானப்படுத்தினா பெத்த பிள்ளைக்கு கோவம் வராதா? நீ பர்பஸாதான் பிரபுவை ட்ரிகர் பண்ணணும்னு இப்படி பண்ணிருக்க. இப்பவும் சரி எப்பவுமே சரி நான் பிரபுவை மட்டும்தான் நம்புவேன். பிரபு இப்படி பேசினதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். இன்னைக்கு மண்டபத்துல நடந்துகிட்டது பிரபுவே இல்ல. நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் அவனை அப்படி பேச வச்சிருக்கீங்க.
படிச்சு போட்டு தானே நீ இந்த குடும்பத்தை வளர்ந்துட்டு இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. தமிழ் சொன்னது கரெக்ட் தான். உன்னால உன் வாழ்க்கையில எதுவுமே சரியா சூஸ் பண்ண முடியாது. ஒரு மனு புரிஞ்சுக்க முடியாது. இத பாரு, சரியோ தப்போ சேது உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச என்னன்னா என்ன? நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டதா சந்தோஷப்படாதீங்க. என் கழுத்துல தாலி மட்டும்தான் ஏறி இருக்கு. ஆனா மனசளவுல நான் இப்பவும் பிரபுவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சச்சி இல்லாம சீ, அவனை போய் நல்லவனு பேசிக்கிட்டு இருக்க பாரு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. வர்ஷினி, நான் உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சதான். ஆனா எப்ப நீ அந்த பிரபுவை லவ் பண்ணியும் அப்பவே நான் விலகிட்டேன். என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். அந்த பிரபு நல்லவனா இருந்தா சத்தியமா சொல்றேன் வர்ஷினி, நானே இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்சிருப்பேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த பிரபு நல்லவன் இல்லம்மா. அவன் ஒரு சாடிஸ்ட், சைக்கோ. உன்னை சித்திரவதை பண்ணி ஜனம மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவன். அப்படி உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஜனமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன் கழுத்தில் நான் தாலி காட்டினேன். மத்தபடி பிளான் பண்ணி நான் எதுவுமே செய்யல வர்ஷினி. இதுல என்னோட எந்த ஒரு சுயநலமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. வர்ஷினி, முதல்ல கல்யாணத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வச்சதும் இந்த கல்யாணத்தை முன்னால் நின்று நடத்தணும்னு நினைச்சது நான் தான். அதுக்கு காரணம் என் பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தகப்பனா என்னோட ஆசைமா. ஆனா அவ இன்னைக்கு மண்டபத்தில் நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுமா. அப்படிப்பட்ட ஒருத்தனோட என் பொண்ணை எப்படிமா நான் வாழ வைப்பேன் சொல்லுமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க. வர்ஷினி, நீ ஏதோ நினைச்சது நடக்கலங்கிற பதட்டத்துல பேசுற. நின்னு நிதானமா யோசிச்சு பார்த்தனா அந்த பிரபு எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரியும். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷம் செய்து கூட நீ ஒன்னா வளர்ந்துருக்க. உனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கான். அவனால மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நிறுத்துங்க அத்தை.